கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அருமையான பரிசுத்த சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வேளையில் நம்முடைய பரலோகத்தின் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நல்நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் ஆண்டவர் கர்த்தர் இயேசுவினுடைய கிருபை நிறைந்த புண்ணிய நாமத்தினாலும் கூடி வந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்கின்ற அன்பின் நல் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். அருமையானவர்களே, இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிறதான பாடம் கூட நீங்கள் கடந்த காலங்களிலிருந்து பார்த்து வருகிறதான சபையின் ஒழுங்குமுறைகளுக்கு ஏற்ற சத்தியங்களை தான் இன்றைய நாளிலும் நம்ம பார்க்க போகிறோம். பாடத்தினுடைய தலைப்பானது கர்த்தருடைய வீட்டின் ஊழியக்காரர்கள். கர்த்தருடைய வீட்டின் ஊழியக்காரர்கள். இந்த தலைப்பின் கீழாக சற்று நேரம் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நாம கொஞ்சம் கவனம் கொடுத்து நம்ம தியானிக்கலாம். அருமையானவர்களே, நாம் அனைவருமே இந்த அழைப்புல வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இடம் என்பது கர்த்தருடைய சபை மாத்திரமல்ல, தேவனுடைய வீடாகவும் அது இருக்குது. தேவனுடைய வீடு என்று சொல்லும்போது இந்த வீட்டுக்கு ஒரு விசேஷமான மேலான அதிகாரி கூட இருக்கிறாரு. அது யார் என்று நமக்கு தெரியும். நம்முடைய அன்பான ஆண்டவர் கர்த்தர் இயேசு. இந்த அதிகாரியை ஏற்படுத்தினவர் நம்முடைய பரலோகத்தின் பிதாவாகிய தேவன். இப்ப நாம் இருக்கக்கூடிய இந்த மாபெரும் இந்த தெய்வீக குடும்பத்திற்கு தலையாகவும் அதிகாரியாகவும் இருக்கக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டவருடைய வீட்டுல அல்லது தேவனுடைய குடும்பத்துல ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள், அவர்களை சபையார் எப்படியாக தெரிந்தெடுத்து அந்த ஊழியங்களுக்கு நியமிக்கணும் அல்லது எப்படிப்பட்டவர்களை தெரிந்தெடுத்து நியமிக்கணும் என்கின்ற காரியங்கள்ல சபை ஒரு தெளிவான ஒரு பார்வையை முடிந்த அளவுக்கு அவங்களுடைய இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர்கள் வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது அப்ப தேவனுடைய ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும் என்று தெரியாமல் புரியாமல் தேர்ந்தெடுப்பதனுடைய விளைவு சபைக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை அல்ல, அது பாதகத்தை மாத்திரமே அது கொடுக்கக்கூடியதாக அங்க இருக்கும். பாதகம் மட்டுமல்ல, சகோதரர் ரசல் அவர்களுடைய சில வீரியமான வார்த்தைகள் எல்லாம் அது நமக்கு அச்சம் தரக்கூடியவைகளாக அங்க இருக்குது. அப்ப தேவனுடைய குடும்பம் எப்படி இருக்கணும் என்பது கூட நம்ம கவனிக்க முடியுது. ஏன்னா தேர்தல் என்றால் ஒரு பெரிய பொறுப்பு சபையின் மீது தான் அங்க இருக்குது. அப்ப இது தேவனுடைய குடும்பம். நாம் தேவனுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரும் அங்கத்தினர்களாக இருக்கிறோம் என்று சொல்லும்போது, நாம் தான் இந்த குடும்பத்துல ஊழியம் செய்வதற்கான ஊழியர்களை தேர்ந்தெடுத்து அந்த ஊழியத்திற்காக நியமிக்க போறோம். அப்போ முழு பொறுப்பும் கடமையும் அக்கறையும் யாருக்குத்தான் இருக்கு அப்படின்னா சபையாருக்குத்தான் அங்க இருக்கு என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த குடும்பத்துக்கு அதிகாரியாக தலையாக இருக்கக்கூடிய ஆண்டவரை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் இல்லைங்களா? அவர் எப்படிப்பட்டவர்? அவரு இந்த வீட்டின் அதிகாரி. இந்த வீட்டை அடக்கி ஆளக்கூடியவர் கிடையாது. அவர்கிட்ட நம்ம பெருமையவோ அல்லது சுயநலத்தின் அடிச்சுவடுகளையோ நம்ம பார்க்கவே முடியாது. அவரு எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுது அப்படின்னா, அவர் மிகுந்த மனத்தாழ்மை உடையவராக தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்யக்கூடியவராக கர்த்தர் இயேசு அங்க இருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் வசனம் சொல்லுது, தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய ஏற்பாடுகளையும் செய்யக்கூடிய விஷயத்துல கர்த்தர் இயேசு அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வசனம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப மரண பரியந்தம் தாழ்த்தினார் என்று சொல்லும்போது இப்ப கூட கர்த்தர் இயேசு இப்படிதான் இருக்கிறார். மகிமையின் கர்த்தராக இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் இருந்துட்டாலும் கூட பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஏற்பாடுகள்ல கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா, இப்போதும் எப்போதும் என்றென்றும் அவர் தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய தெய்வீக காரியங்களை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல கர்த்தர் இயேசு எப்போதுமே தன்னை தாழ்த்தக்கூடியவராக, அதை கிரமமாக தாழ்மையோடு செய்யக்கூடியவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆனா அவர் வீட்டின் அதிகாரி, வீட்டுக்கு தலையானவர். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்போது அவர்கிட்ட பெருமை பார்க்க முடியாது. கர்த்தர்கிட்ட பெருமை இருக்கா? எதுவுமே இல்லை. அப்ப பெருமை என்பது இல்லை.
ஆனா பெருமை கொள்வதற்கான எல்லா வகையான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு. ஆனா அவர் பெருமை கொள்வதில்ல, பெருமை பாராட்டுவது இல்ல என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல கர்த்தர்கிட்ட பேராசை என்பது இருக்குதா? ம். பேராசை இல்ல. அப்ப பேராசையினுடைய விளைவு என்ன என்று கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். அப்ப கர்த்தர்கிட்ட பேராசை என்பது இல்ல. ஏன்னா அவர் தேவனுடைய ஏற்பாட்டுல அனைத்து காரியங்களையும் அவர் உணர்ந்திருக்கிறதுனால, அவர் எதன் மீதும், எந்த விஷயங்களின் மீதும் அவர் பேராசை கொள்ளல. இன்னும் சொல்லணும்னா, சகலமும் அவருக்காக தான். அவருக்கென்று தான் தேவன் உருவாக்கிட்டார். ஆனாலும் கர்த்தருக்கு என்ன இல்ல அப்படின்னா, பேராசை என்பது இல்ல. இதையெல்லாம் கடந்து தேவனுடைய ஏற்பாட்டுல சபை என்கின்ற காரியத்தை நாம் கவனிக்கும்போது, தன்னுடைய அனைத்து சிருஷ்டிகளுக்கு மத்தியிலயுமே இவர்களை தனக்கென்று சொந்த பிள்ளைகளாக, முதற் பலன்களாக ஆக்கிக் கொள்வதற்காக தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இவ்வளோ பெரிய உச்சமான, விசேஷமான தெய்வீக ஏற்பாட்டுல அதிகாரியாக இருக்கக்கூடிய அவர், எந்த வகையிலுமே அவர் பேராசை கொள்ளக்கூடியவராக தேவனுடைய காரியங்களில், தெய்வீக ஊழியங்களில், தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளில் கர்த்தர் இயேசு எப்போதுமே இல்லை என்பதை நம்ம கவனிக்கிறோம். அதே போல கர்த்தர் இயேசு எந்த இடத்திலுமே ஒரு சுயநல நாட்டம் உடையவராக அவர் காணப்பட்டிருக்கிறார், நடந்திருக்கிறார், செயல்பட்டிருக்கிறார் என்று நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, நம்முடைய அன்பின் ஆண்டவரை நம்ம பார்க்க முடியாது. அப்போ தெய்வீக குடும்பத்தின் தலையாக இருக்கக்கூடிய ஆண்டவரின் கரத்தின் கீழாக போய் ஊழியம் செய்ய போகிற ஊழியக்காரர், அவர் எப்படி இருக்கணும் என்பதைத்தான் தலையை வைத்து அவர் கரத்தின் வழிநடத்துதலில் காணப்படக்கூடிய ஊழியக்காரர்களை நம்ம என்ன பண்றோம்? நாம ஒரு விசேஷமான ஒரு பாடமாக நம்ம பார்க்கிறோம். அவங்க எப்படி இருக்கணும் என்பதை. ஒருவேளை கர்த்தர்கிட்ட இல்லாத பெருமையோ, சுயநலமோ அல்லது பேராசையோ சபையால் தேர்ந்தெடுக்க போகிற ஒரு ஊழியக்காரர்கிட்ட எது ஒண்ணு இருந்துட்டாலுமே, அது யாருடைய ஆவி? அப்படின்னா கர்த்தர் இயேசுவினுடைய ஆவி இல்ல. அப்ப அது யாருடைய ஆவி? அவ்வளவுதான். சாத்தானுடைய ஆவி. இப்போ சாத்தான் என்றவருக்கு ஏன் பேர் வந்துச்சு? எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, அவர் மகிமையான ஒரு தூதனாக அவர் பரலோகத்துல இருந்தபோது, அவருக்குள் காணப்பட்ட சரிங்களா? அந்த பேராசையே அவருடைய வீழ்ச்சிக்கான காரணமாக அங்க இருக்குது. எவ்வளவு விசேஷமான ஊழியர் அவரு. அவரும் ஊழியக்காரர் தானே, தேவனுடைய ஊழியக்காரர் தானே. எவ்வளவு மகிமையான ஒரு தூதனாக அவர் இருந்திருக்கிறாரு. ஆனா அவருடைய பேராசை என்ன ஆயிடுச்சு? ஆமா, வேற ஒண்ணுமே இல்ல. பேராசை. பேராசையே இன்னைக்கு பாருங்க, மற்ற எல்லா காரியங்களையும் கொண்டு வந்துருச்சு. இன்னைக்கு உலகத்தை அடக்கி ஆள்றாரு. அனைவரையும் கட்டுப்படுத்தணுன்ற எண்ணங்கள் இருக்குது. பொய்கள் இருக்குது. சரிங்களா? அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் கர்வமான எண்ணம் சாத்தானுக்கு இன்றளவும் ஓயாமல் அங்க இருக்குது என்பதையெல்லாம் பார்க்கிறோமா இல்லைங்களா? இப்ப சாத்தான் கிட்ட காணப்பட்ட அந்த ஒரு பேராசை என்கின்ற குணம் எதளவுக்கு அது வீரியத்தோடு பறந்து விரிந்து அவனை 2ஆம் மரணத்துக்கு நேராக அன்றே தேவனால் தீர்ப்பு செய்யப்படும்படியான ஒரு நிலைக்குள் அது கொண்டு போயிருக்கு என்பதை நம்ம என்ன பண்றோம்? நம்மளால அங்க ரொம்ப தெளிவாக நம்ம கவனிக்க முடியுது. அப்போ தேவனுடைய வீட்டில் ஊழியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய யார் ஒருவரும் எப்படி இருக்கணும்னா, எந்த விஷயத்திலயுமே, எந்த காரியத்திலயுமே அவர்கள் பேராசை என்கின்ற விஷயத்தையோ, பெருமையையோ, சுயநலத்தையோ அவர்கள் எங்கேயுமே வச்சிடக்கூடாது. அல்லது அப்படிப்பட்ட குணங்கள் உடையவர்களாக காணப்பற்றவும் கூடாது. ஏன்னா, அவர்களை அது எங்க நடத்திரும் அப்படின்னா, ஆபத்துக்கு நடத்திரும். கர்த்தர் கொண்டிருக்கக்கூடிய குணம் அவரை எங்க வச்சிருக்கு என்பதும் நம்ம கவனிக்கிறோம். அதே போல சாத்தான்கிட்ட இருக்கக்கூடிய குணம் அவனை எங்க கொண்டு போக போகுது என்பதையும் நம்ம என்ன பண்றோம்? நம்ம தெளிவா நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் யாருடைய சாயலை அடைவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கர்த்தருடைய சாயலை. அவருடைய சாயலை அடைவதற்காக தான் அவருடைய தெய்வீக குடும்பத்துக்குள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்னா, நம்ம அனைவருமே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புலயுமே
தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள் எப்படி நடந்துக்கணும்? என்ன மாதிரி இருக்கணும்? எவ்வளவு ஞானமா இருக்கணும்? எவ்வளவு தாழ்மையா இருக்கணும்? எவ்வளவு பொறுமையோடு தெய்வீக சித்தங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும்? எவ்வளவு ஜாக்கிரதையோடு இருக்கணும் என்பதையெல்லாம் இந்த விஷயங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஒருவேள தேவனுடைய ஜனங்களாகிய நாம் கூட கர்த்தருடைய ஆவி இல்லாமல் காணப்பட்டுட்டால், மூப்பர்கள் மட்டும் இல்ல, மூப்பர்களை தெரிவு செய்யற விஷயத்துல சபை கூட பெருமை கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சபை கூட சுயநலம் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இந்த ஆபத்துகள்லாம் இருக்கு. சபை சுயநலத்தோடு செயல்படலன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே போல சபை பெருமை கொள்ளன்னு சொல்ல முடியாது. சில சமயங்கள்ல பெருமையிலையும் சுயநலத்திலையும் சபையே செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக அங்க இருக்கு. ஆகவே ஒருவேளை சபையாராகிய நாம் இப்படி செயல்பட்டுட்டோம்னா, தேவையான அருமையான ஆசீர்வாதத்தின் காலங்கள்ல சபை ராஜ்யத்துல உயர்த்தப்பட முடியாது. அப்ப சபை கர்த்தரோடு ராஜ்யத்துல உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்பையே இழந்து போவதற்கான மேலான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப விசேஷமாக சபை என்று வரும்போது, சபையினுடைய இந்த தேர்தலின் காலங்கள்ல, சமயங்கள்ல சபையார் மிகப்பெரிய அளவுல அவர்கள் சத்தியத்தின் ஆவியையும் தெளிவையும் உடையவர்களாக, தாழ்மை உடையவர்களாக, அவர்களும் பெருமை இல்லாதவர்களாக, சுயநலம் இல்லாதவர்களாக நடந்து கொள்ளுவது ரொம்ப ரொம்ப சரியான காரியமாக அங்க இருக்கும். ஏன் அப்படின்னா, நிறைய சமயங்கள்ல தேர்தல் எப்படி கையாளப்படுது என்பதை சகோதரர் ரசல் அவர்கள் எழுதுறாங்க. நிறைய சமயங்கள்ல தனிப்பட்ட ஒரு நபர் தான் ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காகவே சபையை அவர் ஆளக்கூடியவராக போயிடுறார், கையாளக்கூடியவராக போயிடுறார். அதுல அநேக சமயங்கள்ல ஒருவர் ஜெயம் எடுக்கக்கூடியவராகவும் அங்க போயிடுறார் அவர். அவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை அவர் பெற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் அவர் ஆயிடுறார் அவர். சரிங்களா? அப்போ அதளவுக்கு ஒரு நபரினுடைய அணுகுமுறைகளும் செயல்பாடுகளும் அவர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை அவர் அடைந்து கொள்வதற்கான விசேஷமாக அந்த காரியத்தை எங்க செயல்படுத்துறார்னா, சபைக்குள்ள ஒருவர் செயல்படுத்துகிறார் என்றால், அப்ப சபை என்ன பண்றாங்க? சபை என்ன பார்வையில இருக்கிறாங்க? என்ன நிலையில இருந்து ஒருத்தருடைய விசேஷமான அவருடைய எதிர்பார்ப்புக்கு அல்லது அவருடைய எதிர்பார்ப்பை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து வைத்துக் கொள்வதற்காக, பெற்றுக்கொள்வதற்காக அவர் எடுக்கக்கூடிய பிரயாசத்தின் விஷயத்துல சபை எப்படி இதளவுக்கு அவர்கள் ஒத்து போறாங்க என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக அங்க சகோதரர் வைத்து வைத்து அவர் என்ன பண்றாருன்னா, அவர் பேசிட்டு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அருமையானவர்களே அங்க இருக்குது. பாருங்க, நான் சில பக்கங்கள் நான் உங்களுக்கு வாசித்து நான் என்ன பண்றேன்னா, சில சகோதரருடைய கேள்விகள் மற்றும் அதனுடைய சபையினுடைய தன்மைகள், அவருடைய காலங்களில் இந்த தேர்தல் விஷயத்துல எப்படிலாம் இருந்திருக்கு என்பதை வாசிக்கும் போது நம்ம புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அங்க இருக்கும். பாருங்க, சகோதரர் ரசூல் அவர்கள் ரொம்ப அழகா சொல்றாரு. பாருங்க, ராஜ்யத்தில் எந்த ஒரு ஸ்தானத்தை நாம் அடைவதற்கும் அவசியமா இருக்கும் என நாம் கர்த்தருடைய ஜனங்களின் கவனத்திற்கு அடிக்கடி கொண்டு வந்துள்ளதான இந்த வேத வாக்கியங்களை எத்தனை பேர் முற்றிலும் மறந்து போவா மறந்து போனவர்களாய் காணப்படுகின்றனர். என்ன விஷயம் பேசுறாருன்னா, சபையும் சரி, சபை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஊழியர் அவர் பேராசையும் சுயநலமும் இல்லாதவராக காணப்படணும் என்பதுதான் விசேஷமான பாடம். ஆனா இப்படிப்பட்ட இந்த மேலான பாடம் இது ராஜ்யத்திற்கு சபையை தகுதிப்படுத்தக்கூடிய பாடம். ஆனா சபையார் எத்தனை பேர் இதை கவனத்தில் கொண்டு இருக்கிறாங்க என்று பார்க்கும்போது அநேகர் அதை மறந்திருக்கிறாங்க என்பதை எங்க சகோதரர் அங்க சொல்றாரு. பாருங்க, அடுத்ததாக பார்க்கும்போது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தகவலின்படி தேர்ந்தெடுத்தல் நடக்கவிருக்கும் போது சில சபையார் மத்தியில் பயங்கரமான சூழ்நிலைகள் நிலவுகின்றன. பாருங்க, அவருடைய வார்த்தைகள் அது உண்மைதான். அது இன்றைய நாட்கள்ல தேர்தல் என்று வந்துட்டாலே அந்த சூழ்நிலை அது எப்படித்தான் இருக்குது. தெய்வீக தன்மையில பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அற்றுப்போகுது. அதே போல தெய்வீக நடத்துதலுக்கு உரியவர்களாக நடந்து கொள்ளணும் என்கின்ற எண்ணங்கள் அற்றுப்போகுது.
அப்போ அந்த சூழ்நிலை எப்படித்தான் இருக்கும்? பயங்கரமா தான் இருக்கும். பாருங்க. சபையின் ஊழியக்காரர்கள் இருமாப்பாய் ஆளுவதற்கு, சர்வாதிகாரியாய் ஆளுவதற்கு முற்படுகின்றனர். சில சமயங்களில் தாங்களும், தங்களது விசேஷித்த நண்பர்களும் மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்களாக தேர்ந்தெடுக்கப்படத்தக்கதாய் பார்த்துக் கொள்ளும்படிக்கு கூட்டங்களுக்கு கூட்ட தலைவராய் தலைமை தாங்கியும் நடத்துகின்றனர். அப்படின்னா என்ன சொல்றாருங்க சகோதரர்? நெறைய சமயங்கள்ல இந்த தேர்தல்ல தன்னுடைய நண்பர்கள் என்ன ஆயிரணும்? நண்பர்கள்னா என்ன? ரொம்ப யார்ட்ட குளோஸா பழகுறாங்களோ, அவர்கள என்ன பண்ணிரணும்? அவர்களை அவர்கள் விருப்பத்தின்படி கொண்டு வருவதற்காகவே கூட்டங்கள் நடத்தப்படக்கூடிய விஷயங்கள், செயல்கள் செயல்படுத்தப்படக்கூடிய காரியங்கள், இவைகளைப் பத்தி எல்லாம் அங்க சகோதரர் பேசிட்டு வர்றார். பாருங்க, சபையாரில் ஒருவர் தனக்கு வாக்குகள் செலுத்தாததினால், அவரிடம் மூப்பர் பேச மறுத்துள்ள சம்பவங்களையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது நெறைய இடங்கள்ல இருக்குது. அப்படின்னா, தேர்தல் எப்படி கையாண்டிருக்கிறாங்க, எப்படிலாம் கையாளுவாங்க என்பதெல்லாம் என்ன பண்றார்? சகோதரர் சொல்றார். அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரர்களை சபை எப்படி தேர்ந்தெடுக்கணும் என்று நம்ம வேத வசனத்துல நம்ம கவனிக்கும்போது, அந்த கவனம் இல்லாமல் தன்னுடைய நண்பர்கள், நண்பர் போன்று இருக்கிறவர்கள், நமக்கு பிடித்தமானவர்கள், இவர்களை கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்து, கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர்களாகவும் சகோதரர் ரசூல் அவர்களின் காலத்துல காணப்பட்டிருக்கிறாங்க. இன்று இல்லை என்று நம்ம சொல்ல முடியுமா? சரிங்களா? சொல்ல முடியாது. அப்போ அந்த ஒரு வகையில பார்க்கும்போது, பாருங்க, தேர்தலுக்கு பின்பு ஓட்டு போடுவது. அதாவது ஒருவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை என்பது, அல்லது தேர்ந்தெடுக்காமல் விடக்கூடிய உரிமை என்பது ஒவ்வொரு சபையினுடைய அங்கத்தினருக்கு உரியது. ஒருத்தர் ஓட்டு போடலாட்டினா, அந்த மூப்பர் என்ன பண்றாராம்? பாருங்க. சபையாரில் ஒருவர் தனக்கு வாக்குகள் செலுத்தாததினால், அவரிடம் மூப்பர் பேச மறுத்துள்ள சம்பவங்களையும் நாம் கேள்விப்பட்டதினால், அவரிடம் மூப்பர் பேச எனினும் அந்த குறிப்பிட்ட மூப்பர் தான் தன்னடக்கத்திற்கும், தாழ்மைக்கும் மற்றும் சாந்தத்திற்கும் எடுத்துக்காட்டாய் இருப்பதாக சந்தேகத்திற்கு இடமின்றி எண்ணுகின்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை ஒருத்தர் ஓட்டு போடலாட்டினா, அவர் என்ன ஆயிடுறாராம்? ஓட்டு போடாதவங்களுக்கு மத்தியில பேசுறது இல்ல, கலந்துக்கிறது இல்ல, கை குடுக்கறது இல்ல. ஏன்னா எனக்கு ஓட்டு போடல. அவர் அவங்களுக்கு மத்தியில அமைதியா இருக்கிறதையே அவர் என்னவா நெனச்சுக்கிறாராம்? நான் ரொம்ப தாழ்மையா இருக்கிறேன். நான் ரொம்ப சாந்தமா இருக்கிறேன் அப்படின்னு அவரையே என்ன பண்ணிக்கிறாராம்? அப்படி நெனச்சுக்கிறாராம். ஆக்சுவலி தாழ்மைக்கும் சாந்தத்துக்கும் இதுதான் அடையாளமா? இது அடையாளமா? இல்ல. ஒரு உதாரணம் சொன்னா தெரியும். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் கிட்ட ஒரு விளக்கம் கேட்கிறார். அந்த நபர் யாரு? என்ன? அவருடைய செயல்பாடுகள் என்ன என்றே தெரியாது. ஆனா, சகோதரர் என்கின்ற பார்வையில ஒரு 2 பேரும் ஒரு பக்கத்தை பத்தி விவாதிக்கிறாங்க. அப்போ ஒரு சகோதரர் அந்த பக்கத்தினுடைய விளக்கம் குடுக்கிறார். விளக்கம் குடுக்கும்போது, விளக்கம் கேட்ட சகோதரன், "ஓ! இப்படி இருக்குதா? நான் வேற மாரி நான் புரிஞ்சிருந்தேன்." அப்படின்னு அவர் பதில் குடுக்கிறார். உடனே பதில் குடுத்த சகோதரன், "பாருங்க எவ்வளோ தாழ்மையா அவர் இருக்கிறாரு." அப்படின்னு சொல்றாரு. பார்ப்பதற்கு அது எப்படித்தான் இருக்கும்? தாழ்மை போல இருக்கும். ஆனா தாழ்மைக்கு இதையெல்லாம் உதாரணமா நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ அதுபோல மூப்பர்கள் கூட என்ன நெனச்சுக்கிறாங்களாம்? தனக்கு ஓட்டு போடாதவர்களிடம் ஏன் ஓட்டு போடல என்கின்ற அந்த ஒரு காரணத்தை மையமாக வைத்து அவர்கள் பேசுவதே இல்ல. அதற்கு அவங்க என்ன நெனச்சுக்கிறாங்க? நம்ம பேசாம இருக்கிறது தான் தாழ்மை என்று இவங்க எண்ணிக்கொள்றாங்கன்னு அவர் சொல்ல வர்றார். சரி, இந்த பக்கத்துல ஆக்சுவலி சகோதரர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பாருங்க, சபையினுடைய காரியங்கள்ல, ஏற்பாடுகள்ல, தேவனுடைய வழிநடத்துதல்ல சபையார் என்ன பண்ணணும்? தேர்தலை அணுகணும். சரிங்களா? அது நாமினேஷனா இருக்கட்டும், அது எலக்ஷனாக இருக்கட்டும். அது விசேஷமான நபர்கள், விசேஷமானவர்களை கொண்டு வருவதற்கான ஒரு ஏற்பாடாக இருந்துவிடக் கூடாது தேர்தல். சரிங்களா? திட்டமிடலோ, அல்லது முன்கூட்டியே தீர்மானிக்கிறதோ, அல்லது கலந்து ஆலோசிப்பதோ, அதை நோக்கி நகருவதோ, சபைகிட்ட இப்படியாக நடந்து கொள்வதோ என்கின்ற எந்த காரியங்களும் என்னாகக் கூடாதுன்னா,
இருக்கக்கூடாது என்பதைத்தான் இங்க சகோதரர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப அழகான ஒரு வகையில அங்க சொல்றாரு. அப்ப அருமையான சகோதர, சகோதரிகளே, இதை பத்தி சொல்லும்போது ஒருவேளை ஒருவர் இப்படி நடக்கிறார், அல்லது ஒருவேளை சபை கூட அந்த மாதிரியான காரியங்களுக்கு அவர்கள் செவிசாய்த்து அவங்க போறாங்க அப்படின்னா, என்ன சொல்றாருன்னா, பேராசையை மட்டுமே லட்சியமாக உடையவர்கள் இப்படியாக செயல்படுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பொன்னான பிரமாணத்தை அவங்க மீறி நடக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க என்கின்ற வார்த்தையும் பதிவு பண்றார். அப்ப தேவனுடைய தெய்வீக ஏற்பாட்டை கவனித்தும், அதன்படி நடக்காமல், அதை மீறி சுயநலத்தின் அடிப்படையில, பேராசையின் அடிப்படையில யார் ஒருவரும் விசேஷமாக தேர்தலின் காலங்களில் நடந்தால், அது என்னவா? பொன்னான பிரமாணத்தை மீறி நடக்குறாங்க. பொன்னான பிரமாணம்னா என்ன? தன்னை அன்பு கூறுவது போல பொன்னான பிரமாணம்னா? தன்னை அன்பு கூறுவது போல பிறரை அன்பு. பொன்னான பிரமாணம் என்றால் நீதியின் பிரமாணம். சரிங்களா? நீதியின் பிரமாணம். அப்ப நீதியை விட்டு, நீதியை மீறி நடக்கிறார் அவர். அப்படின்னா, ஒவ்வொருவரும் நீதி செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நாம நீதியா நடக்கணும். அப்ப நாம் நீதியா நடப்பதை விட்டு தவறி நம்ம என்ன பண்றோம்? நாம் செயல்படுகிறோம் என்று அர்த்தம். அப்போ பொன்னான பிரமாணத்தை மீறி நடக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கிறாங்க. மீறி நடந்து இப்படியாக காணப்படக்கூடியவர்களை, பேராசை உடையவர்களை ஒருவேளை சபைக்குள்ள கொண்டு வந்தால், என்ன நடக்கும்? அதனுடைய ஆபத்துகள் என்னன்னா, இப்படிப்பட்டவர்கள் பேராசை உடையவர்களாக இருக்கிறதுனால, பெருமை உடையவர்களாகவும் இருப்பாங்க. இவர்கள் தங்களை தாங்களே பெருமிதமாக எண்ணிக்கொள்ளுவதனால, தங்களை உயர்வாக எண்ணிக்கொள்ளுவதனால, இவர்கள் தங்களை ரொம்ப விசேஷமாக, விசித்திரமாக காமிக்க நினைப்பாங்க. ஆபத்தானவைகளை சபைகளுக்குள் கொண்டு வருவாங்க. வினோதமான போதனைகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆபத்தானவைகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இவர்கள் மூலியமாகவே வரும் என்பதையும் அங்க சகோதரர் அங்க சொல்றார். அப்போ பாருங்க, காரணம் என்னன்னா, இவர்கள் தங்களை உயர்வாக எண்ணிக்கொள்றாங்க. அதனாலதான் சபைக்கு பிரயோஜனமே இல்லாத சில நூதனமான, வித்தியாசமான, பிரயோஜனம் இல்லாத காரியங்களை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஈஸியா சபைக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு வரக்கூடியவர்களாக அங்க இருப்பாங்க. இதுக்கு என்ன வசனம் சகோதரர் குடுக்கிறார்னா, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம் நீங்க வாசிங்க. சரி. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. பாத்தீங்களா? அப்போ சாத்தான் என்ன பண்ணுவாராம்? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அவன் தரித்துக் கொள்ளக்கூடியவனாக அங்க இருப்பான். அப்ப அவனுடைய ஆவி உடையவங்க எப்படி இருப்பாங்க? எப்படி செயல்படுவாங்க? அப்படின்னா, அவர்களும் அப்படி பரிசுத்தவான்களைப் போல அவர்கள் வேடமிடக்கூடியவர்களாக, பேசக்கூடியவர்களாக, மாயமான தாழ்மையை காண்பிக்கக்கூடியவர்களாக, அந்த ஊழியத்திற்கே உரித்தானவர்களாக தங்களை காண்பிப்பதற்கான வாய்ப்புகள் அங்க இருக்கு. சரிங்களா? இப்ப இதெல்லாம் சபை முறையாக தங்களுடைய வீட்டில் ஊழியம் செய்யக்கூடியவர்களை கவனிக்க தவறும்போது, இந்த ஆபத்துகள் எல்லாம் அங்க நடக்கக்கூடியதாக அங்க இருக்கும். இப்ப பாருங்க, இவர்கள் தங்களை வித்தியாசமா என்ன பண்ணுவாங்க? எல்லா வகையிலுமே காண்பிப்பாங்க. சபை இதை கூட கண்டுபிடிக்கணும். இதை கூட கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருத்தருடைய காரியங்கள் எப்படி இருக்கு? அவங்களுடைய உபதேசங்கள் எப்படி இருக்கு? அவங்களுடைய போதனைகள் எப்படி இருக்கு? அவங்களுடைய நடத்தைகள் எப்படி இருக்கு? அவங்களுடைய நோக்கங்கள் எப்படி இருக்கு? என்பதை சபை என்ன பண்ணணும்னா, அவர்கள் கவனிக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கணும். இதை சொல்லிட்டு சகோதரர் என்ன சொல்றாருன்னா, அநேக சமயங்கள்ல சபை தான் தவறு செய்யுது அப்படின்றாரு. யாரு? சரி. சபை தான் தவறு செய்யுது. அப்ப தேர்தல்ல நிச்சயமா ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை கொண்டு வந்தாலும் அது யார் செய்யறதா தான் அது பார்க்கப்படும். சபை செய்யறதாக தான் பார்க்கப்படும். அப்போ தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக செயல்படும்போது, சபை கவனிக்க தவறி ஒருவரை கொண்டு வரும்போது, அல்லது பேராசையோ, பெருமையையோ உடைய ஒருவரை கொண்டு வரும்போது, நிச்சயமா யார் தான் தவறு செய்றா? சபை தான் அவங்க தவறு செய்றாங்க. எப்படின்னு கேட்கிறார். எப்படி? அப்படின்னா, இதுல ரொம்ப விசேஷமான சில தகவல்கள் சகோதரர் குடுக்கிறார். சபை எப்படி தேர்தல் விஷயத்துல தவறு செய்றாங்க அப்படின்னா, முதல் விஷயம், சபை ஒரு மூப்பரை கவனிக்க வேண்டிய விதத்துல, கவனிக்க வேண்டிய ஏற்பாட்டுல கவனிக்க தவறுறாங்க. இன்னைக்கு மூப்பர் என்றால் பொதுவாக எல்லாருடைய பார்வையில
அல்லது எல்லாருடைய எண்ணங்கள்ல இவர்தான் மூப்பரா இருக்கணும் அப்படின்றதுல முதல் தகுதியாக அவர்கிட்ட எதை பார்க்கிறாங்க? போதகம். சரிங்களா? அவர் எப்படி இருக்கணும்? பேச்சாளர். அவர் திறமை மிக்க ஒரு பேச்சாளராக இருக்கணும். அப்படின்னா, ஒருத்தர் பக்காவா சப்ஜெக்ட் பண்ணிட்டாருன்னா, பேசிட்டாருன்னா, அவர் என்ன ஆயிரலாம்? மூப்பராய் அவர் மூப்பர் ஆயிரலாம். ஈஸியா என்ன ஆயிரலாம்? அவர் மூப்பர் ஆயிரலாம். அப்ப இந்த இடத்துல சபை எதை பார்க்கிறாங்க? போதகம். அவர் பேசுறார். அவர் ஸ்பீக்கரா இருக்கிறார். அப்படின்னா நிச்சயமா அவர் என்ன ஆயிருவார்? அவர் மூப்பரா இருப்பதற்கான தகுதி உடையவராக இருக்கிறார் என்று அவர்களே என்ன பண்ணிக்கிறாங்க? இப்பொழுது எண்ணிக்கொள்றாங்க. இதைத்தான் சொல்றாரு. அப்போ பேச்சாற்றல் பேச்சாற்றல் ஒருத்தர்கிட்ட இருக்குது என்பதற்காகவே அநேக சபைகள்ல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, வசனத்தின் தகுதியை பார்க்க தவறி ஏற்படுத்துறாங்க. அப்ப எதை பார்க்க தவறுறாங்க? வசனத்தின் தகுதியை பார்க்க தவறி. அப்போ பேச்சாற்றல் உடையவராக ஒருத்தர் நல்ல தாழ்ந்த ஒரு உடையவராக இருக்கலாம். ஆனா வசனத்தின்படி தேவன் தந்திருக்கக்கூடிய தகுதிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது, அது அந்த வரிசையில அவர் இல்லாமல் இருக்கும்போது, அந்த தாளந்து சபைக்கு என்ன குடுக்காது? எந்த நன்மையும், ஆசீர்வாதத்தையும் அது குடுக்கவே குடுக்காது. இப்போ சபை எதை கவனிக்கணும்? பேச்சாற்றலை கவனிக்கணுமா? ஒரு பேச்சு திறமையை கவனிக்கணுமா? அல்லது வேத வசனம் சொல்லக்கூடிய தகுதிகளை கவனிக்கணுமா? அப்ப அந்த தகுதிகளை முதலாவது கவனிக்கணும். அடுத்து சொல்றாரு. தேவ ஆவியின் வளர்ச்சியை கவனிக்கணும். அப்போ சபை எதை கவனிக்கணும்? தாங்கள் மூப்பராக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர்கிட்ட தேவ ஆவியின் வளர்ச்சி எதளவுக்கு அவர் தேவ ஆவி உடையவராக இருக்கிறார், தேவ ஆவியின் வளர்ச்சியில் அவர் இருக்கிறார் என்பதை கவனிக்க தவறக்கூடிய சபை அவங்க பேச்சாற்றலை மட்டும் வைத்து தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் மிகப்பெரிய தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நிச்சயமா வாய்ப்பு இருக்குது. நிறைய இடங்கள்ல அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. சில இடங்கள்ல சொல்லியுமே கேள்விப்பட்டிருக்கிறோம். இவரை விட்டா எங்களுக்கு ஆள் இல்ல. கேள்விப்பட்டிருக்கிறோம். பாவம் அவங்களுடைய பரிதாபமான நிலை. அவங்க அறிந்து கொள்ளலன்னு நம்ம நினைக்கிறோம். இவரை விட்டா எங்களுக்கு ஆள் இல்ல. இவர் தான் வெளியில போறாரு. இவர் தான் மத்தவங்கள தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனால இவர தான் நாங்க ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுடைய பரிதாபமான நிலையை நம்ம என்ன பண்ண முடியுதுன்னா, நம்மனால அறிந்து கொள்ள முடியுது. ஆனா, இதெல்லாம் என்ன இல்லன்னா, இதெல்லாம் ஒரு மூப்பராக ஒருவரை கொண்டு வருவதற்கு பேச்சாற்றல் என்பது முதல் தகுதியாக எங்கேயுமே இல்லை என்பதை நம்ம பார்க்கணும். அப்படின்னா, ஒரு மூப்பர் பேசக்கூடியவராக இருக்கக்கூடாது என்ற அர்த்தம் கிடையாது. போதக சமுத்தனுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல அதனுடைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ சபை எங்க, எப்போ, எதுல தவறு செய்றாங்கன்னா, ஆமா, வசனத்தின் தகுதி, தேவ வார்த்தையினுடைய தகுதியையும், தேவ ஆவியினுடைய வளர்ச்சியையும் கவனிக்க தவறி ஒருவரை கொண்டு வந்தால், அந்த இடத்துல சபை என்ன பண்றாங்க? அங்க நிச்சயமாக அவர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக அங்க இருக்கிறாங்க. 2வது விஷயம் சொல்றாரு, அர்ப்பணிப்பே இல்லாதவரை தெரிவு செய்வதனால சபை தவறு பண்றாங்க அப்படின்றார். அப்போ ஒரு மூப்பருக்கு ரொம்ப முக்கியமா என்ன இருக்கணும்? அர்ப்பணிப்பு என்பது இருக்கணும். அதுவும் இந்த மாதிரியான ஊழியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவருக்கு இரட்டத்தனையான அர்ப்பணிப்பு அங்க இருக்கணும். அதையும் சகோதரர் எழுதியிருப்பார் ரொம்ப அழகா. ஒரு விஸ்தாரமான ஊழியத்திற்கென்று ஒருவர் வரும்போது, அவர் நிறைய காரியங்களுக்கென்று தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளணும். தன்னுடைய நேரங்கள், தன்னுடைய அனைத்து வகையான விஷயங்கள், சௌகரியமான எல்லா விஷயங்களையும் அவர் என்ன பண்ண வேண்டியது இருக்கும்னா, அவர் இழக்க வேண்டியது இருக்கும். அவர் நிறைய அர்ப்பணிக்கணும். சரிங்களா? இதெல்லாம் சவாலான விஷயம் அது. இதற்கு மத்தியில விருப்பமுடையவராக ஒருவர் இந்த ஊழியத்தை ஏற்றுக்கொள்ளணும். சரிங்களா? அப்போ அர்ப்பணிப்பே இல்லாதவரை சபை தெரிவு செய்யும்போது, அந்த இடத்துல அவர்கள் தவறு செய்றாங்க. இப்ப அர்ப்பணிப்புனா என்ன? அர்ப்பணிப்புனா என்ன? அர்ப்பணிப்பை பத்தியே பாடம் எடுக்கணும். நிறைய பேருக்கு அர்ப்பணிப்பு என்றாலே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சரிங்களா? தெரியறது இல்லன்னா, முற்றிலுமா தெரியறது இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. பொதுவான பார்வை தான் இருக்கு. அர்ப்பணிப்பை குறித்து ஒரு பொதுவான பார்வை தான் இருக்கு. அர்ப்பணிப்பு முழு அளவுல இருந்தாதான் ஒருவர் சபையின் வாய்ப்புல உண்மையுடையவராக மாற முடியும். சபையின் வாய்ப்புல ஒருவர் தவறுறார் அப்படின்னா, பூரண அன்பு முழுவதுமாக பெற்றிருக்கக்கூடிய ஒருவர், சரிங்களா? அதே சமயத்துல முற்றிலுமாக விசுவாசத்திலையும் பாவமற்ற நிலைமையிலையும் தகுதியா இருக்கக்கூடிய ஒருவர், நம்ம என்ன சொல்லுவோம்? அன்பின் பூரணத்தை எட்டி பிடிச்சிட்டா
அவர் சபை ஆயிரும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? திரள் கூட்டம் கூட முழுவதுமாக அவர்கள் சத்துருவையும் நேசிக்கிற அன்பை அவங்க அடைஞ்சிருவாங்க. அவங்க பாவம் பண்ண மாட்டாங்க. ஆனா எதனால அவங்க திரள் கூட்டமாகுறாங்க? அர்ப்பணிப்பு குறைவு. அர்ப்பணிப்பு குறைவுனால தான் அவங்க திரள் கூட்டமாவே ஆகுறாங்க. நெறைய பேருக்கு இதனுடைய விஷயங்கள் கூட அவர்கள் கவனிக்க தவறக்கூடியவங்களாக இருக்கிறாங்க நம்ம மத்தியில. அப்போ ஒரு மூப்பர் அர்ப்பணிப்புல சபைக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். சபையை அர்ப்பணிப்புல நடத்தணும். என்னென்ன விஷயங்கள்ல? எல்லா விஷயங்கள்லயுமே அர்ப்பணிப்பின் மிகச்சிறந்த உதாரணமாக அவர் இருக்கணும். சரிங்களா? அப்ப அந்த வகையில நம்ம பார்க்கும்போது அருமையானவர்களே, இந்த விஷயத்தை சபை கவனிக்க தவறிட்டா, தெய்வீக ஊழியத்துல அவருடைய தனிப்பட்ட உடன்படிக்கையிலும் அவர் சிறந்த அர்ப்பணிப்பாளராக அவர் இருக்கணும். இந்த ஊழியத்தை அவர் பெற்றுக்கொண்டால் ரொம்ப முக்கியமாக அவர் என்ன ஆகணும்? இந்த ஊழியத்திற்காக அவர் மெனக்கெடணும் அவர். அதிகமாக அவருடைய அர்ப்பணிப்பை அவர் வெளிப்படுத்தணும். அவர் அர்ப்பணிப்பு உடையவராக அவர் இருக்கணும். சபைக்கு மத்தியில இருக்கணும். ஊழியங்கள்ல இருக்கணும். சபையின் அங்கங்களுக்கு மத்தியில என்னென்ன காரியங்கள் இருக்குதோ அனைத்திலும் யார் இருக்கணும்? அந்த ஊழியக்காரர் காணப்படணும். இதெல்லாம் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆகவே அர்ப்பணிப்பை கவனிக்காமல், ஒருவருடைய அர்ப்பணிப்பை கவனிக்காமல் அவரை ஊழியத்திற்கென்று நினைச்சு பார்க்கிறதே, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. சபை அந்த இடத்துல அவர்கள் தவறிழைக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கிறாங்க. 3வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். சில சமயத்துல மூப்பர்களை தேர்ந்தெடுத்துருவாங்க. நல்ல சகோதரன் தான். அருமையா இருப்பாரு. அர்ப்பணிப்பு இருக்கும். எல்லாம் இருக்கும். ஆனா, அதையெல்லாம் உள்ளூர் சபைக்கு போட மாட்டாரு. எங்க போட்டுக்கிட்டு இருப்பாரு? வெளியே வெளியில போட ஆரம்பிச்சுருவாரு. உள்ள கவனமே இருக்காது. அப்போ இங்க ஊழியம் வாங்கிட்டு, அந்த ஊழியம் என்ன? மந்தையை மேய்க்கக்கூடிய ஊழியம். அந்த மேய்த்தல் வேலை என்பது ரொம்ப முக்கியமானது. சபையின் நலன், புலன் அனைத்து விஷயங்கள்லயும் சபையின் அங்கங்களோடு இருக்க வேண்டிய ஊழியம். அவங்களுடைய வளர்ச்சிக்குரிய விஷயங்களில் எப்போதும் அவர்களோடு தொடர்ந்து பிரயாணம் பண்ணக்கூடிய ஊழியம். அப்ப அவருடைய தனிப்பட்ட தாளந்துகள் நிச்சயமா பயன்படுத்தலாம். இல்லை என்றெல்லாம் கிடையாது. ஆனா அதற்கு எல்லை இருக்கு, அளவு இருக்கு. சரிங்களா? ஏன்னா இங்க ஊழியம் வாங்கிட்டா, ஒரு மூப்பருடைய பிரதானமான விஷயம் அந்த சொந்த சபைக்குத்தான். அவர் அதிகமா வெளியில விசேஷமான முக்கியத்துவம் குடுக்குறார். இல்ல என்னுடைய ஊழியம் வெளியில தான். நான் பிரயாண ஊழியன். நான் பிரயாணத்துல தான் இருப்பேன் அதிகமா. அப்ப இங்க என்னால பண்ண முடியாது என்று நம்ம என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. ஏத நம்ம வலியுறுத்தி சொல்றோம்னா, சகோதரர் ரசல் அவர்கள் ரொம்ப வருத்தத்தோடு, ரொம்ப நாள் நிதானமா கவனிச்சு ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதுல அவர் பதிவு பண்ணக்கூடிய விஷயம். அவர் பதிவு பண்ணும்போது என்ன பதிவு பண்றார் அப்படின்னா, இதை நான் சரியான கவனம் இல்லாமல் பேசிறக் கூடாது என்பதற்காகவே, நான் வெகு காலம் மௌனமா இருந்தேன்னு அவர் சொல்றாரு அவர். அதே சமயத்துல இதை நான் பேசும்போது, நிச்சயமா அநேகருக்கு மன வருத்தம் கூட உண்டாகும். அப்படி உண்டாச்சுன்னா என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சகோதரர் பேசவே ஆரம்பிக்கிறார். அப்போ அப்படி சொல்லும்போது தான் அவர் என்ன துவங்குறார், என்ன பேசுறார் அப்படின்னா, சபையில் ஒரு ஊழியம் வாங்கிட்டு, அந்த சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அந்த சபையின் வளர்ச்சியில் அக்கறை காண்பிக்காமல், அவர்கள் வெளியில பிரயாசங்கள் எடுப்பது, வெளியில அவர்கள் முயற்சி போடுவது, வெளியில் சுற்றித் திரிவது என்பது எந்த ஒரு வகையிலயுமே அது ஆரோக்கியமான விஷயம் இல்ல. அது நல்ல விஷயம் இல்ல. இது அப்படிப்பட்ட ஊழியம் இல்ல என்று சொல்றாரு. அப்படின்னா வெளியில போகக்கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்ல. ஆனா பிரதானமா எங்க இருக்கணும்? இங்கே தவிர்த்துட்டு, இங்க போட வேண்டிய விஷயத்த வெளியில போடக்கூடாது. இப்ப வெளியில போகணும்னா, யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நேரத்தையும், காலத்தையும், பிரயாசத்தையும் போடணும். ஆனா இங்க பார்த்தா, எப்படி வந்துட்டு போவாங்க லோக்கல்ல? ஒரு மீட்டிங் அளவுக்கு வந்துட்டு போவாங்க. அத கண்டக்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டு போவாங்க. இல்ல எல்லா விஷயத்திலயுமே நான் கலந்துக்குவேன், இருப்பேன். அப்டின்ற அளவுக்கு அப்படி இல்ல. லோக்கல்ல அஜெண்டா போட்டு ஒரு ஊழியம் பண்ணக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக இருக்கக்கூடாது. அர்ப்பணிப்பை அந்த அர்ப்பணிப்புல தன்னையே முற்றிலுமாக ஒப்புக்கொடுத்து, அந்த மந்தைக்கு தேவையான எல்லா வளர்ச்சிக்குரிய வேலைகளை அவர் கவனித்து, கவனித்து செய்யணும். ஏன் மேய்க்கிறது அப்படின்னா, மேய்த்தல் என்பது ஒவ்வொரு ஆடுகளின் நிலையை அவர் கவனத்துல எடுக்கணும்னா, ஆடுகளை என்ன பண்ணணும்? கவனிக்கணும் அவர். கவனிக்கணும். என்ன? ஏது? அவங்களுக்கு என்ன செய்யணும்? என்ன விஷயம் இருக்கு என்பதை அந்த மேய்ப்பன் கவனித்து முழு முயற்சி போடணும்னா, அப்ப அவருடைய நேரங்காலத்துல அதிகமான விஷயங்கள் எங்க போகும்? அவருடைய அர்ப்பணிப்புல பிரதானமான
ஒரு விஷயம் அது எங்க போகும்னா, அவர் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை எங்க வாங்கிட்டாரோ அங்க போகும். அங்க தான் போடணும். சரிங்களா? இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ சபையார் உள்ளூரில் ஊழியத்த குடுத்துட்டு, ஆனா உள்ளூரில் அவர் கவனம் செலுத்தாமல், வெளியூர்ல தான் அதிகமான அக்கறை, கவனம் செலுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று தெரிந்தும் ஒருவரை ஏற்படுத்தும்போது, அது கூட என்ன ஆகும்? ம். ஆமா. சபை அங்க ஏதோ ஒரு வகையில தவறிழைக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கிறாங்க. இதையும் அங்க சொல்றார். அடுத்து ரொம்ப முக்கியமா சொல்றாரு. நெறைய சமயங்கள்ல சபையா செய்யக்கூடிய தவறுகளின் வரிசையில தகுதி அற்று காணப்படக்கூடியவர்கள். தகுதியற்று அப்படின்னா இந்த ஊழியத்துக்கு தகுதியே இல்லாதவர்களை சபையை வழிநடத்தும்படி என்ன பண்ணிருவாங்க? ம். அவங்கள தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் பண்ணிடுறாங்க. அத சொல்லிட்டு அருமையான வார்த்தைய சொல்றாரு. தகுதியற்ற வழிநடத்தக்கூடியவர்களை ஏற்படுத்துவதனால், அப்படிப்பட்ட ஏற்படுத்துதல் பாவம் என்று சொல்றாரு அவர். என்னவா? இப்ப சபை தவறிழைப்பதை தாண்டி என்ன செய்வதற்கு வாய்ப்பு இருக்காம் தேர்தல்ல? பாவம் செய்றாங்க. பாவம். தகுதி இல்லாத ஒருவரை சபையை வழிநடத்தும்படி ஏற்படுத்திட்டா, அது சபை செய்யக்கூடிய பாவம். எவ்வளோ விஷயம் பாருங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க. ஆகவே சபை தவறை தாண்டி பாவம் செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த ஒரு வகையில அருமையானவர்களே, விசேஷமாக நம்ம பார்க்கணும். ஒருவேளை இப்படி செஞ்சுட்டாங்க. தகுதி இல்லாதவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. பாவம் செஞ்சுட்டாங்க. அது பாவத்தோடு மட்டும் போகாது. சபை பழிச்சொல்லுக்கு ஆளாகும். என்னாகும்? பழிச்சொல். சபைய பத்தி என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு சபை பழிச்சொல்லுக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளும் மிக, 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 மிக அதிகம். அப்போ தேர்தல் ஒரு சபைக்கு எவ்வளவு முக்கியம் பாருங்க. அப்ப அந்த தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய சபையின் அங்கங்கள் எவ்வளவு கவனத்தோடு, எவ்வளவு பொறுப்போடு, எவ்வளவு அது தெய்வீக குடும்பம் என்கின்ற உணர்வோடு அவர்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறாங்க என்பதை கூட நம்ம பார்க்கிறோம். அந்த விஷயத்துல மீண்டும் சகோதரர் சொல்றாரு, அப்போ அந்த தகுதியற்று வழிநடத்தக்கூடிய ஏற்பாட்டுல அதிகமாக ஒரு சபை எதை மட்டும் பார்த்துடுறாங்கன்னா, சபை மூப்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல பேச்சு தகுதி மட்டும் போதும் என்கின்ற பார்வை தான் பிரதானமாக அவங்க எடுக்கக்கூடியவங்களாக அங்க இருக்கிறாங்க. அதற்கும் சகோதரர் சொல்றாரு பாருங்க. சபை மூப்பர்களை பேச்சு தகுதியை வைத்து மாத்திரம் தேர்ந்தெடுக்க கூடாது. அப்படின்னா அது வேணாம் என்று அவர் சொல்லல. ஆனா பேச்சு தகுதியை மட்டும் வைத்து என்ன பண்ணக்கூடாது? தேர்ந்தெடுக்க கூடாது. பாருங்க. பல தகுதிகளில் பேச்சாற்றல் ஒன்று. என்னவா? ம். பேச்சு. புரியுதுங்களா? பல தகுதிகளில் பேச்சாற்றல் என்பது ஒண்ணு தான். அப்ப இந்த ஒண்ண பார்த்துட்டு பல தகுதிகளை என்ன பண்ணிறக்கூடாது சபை? ம். விட்டுறக்கூடாது. பல தகுதிகளை கவனிக்க தவறக்கூடாது. அப்படி கவனிக்க தவறிட்டு, இது மட்டுமே பிரதானம் என்று ஒருவேளை எடுத்துட்டா, அது ஆபத்து. அப்ப பல தகுதிகளில் பேச்சாற்றல் ஒன்று சொல்லிட்டு, இதை சபை எப்போது அறிந்து கொள்ளப் போகிறது? அப்படின்னு ஒரு கொஸ்டின் போடுறார். என்ன போடுறார்? இதை சபை எப்போது அறிந்து கொள்ளப் போகிறது? யார் சொல்றாரு? ரசல் அவர்கள் தான் சொல்றாரு. அப்போ சபை எதை அறிந்து கொள்ளணும்? ஆமா, பல தகுதிகளில் இது ஒன்று. இது ஒன்று. அதுவும் கூட பேச்சு தகுதி இது மட்டுமே என்ன இல்ல. இந்த போதக சமர்த்தன் என்கின்ற வார்த்தைக்குள்ள உள்ள வராது. போதக சமர்த்தன் என்கின்ற வார்த்தைக்கும், பேச்சு தகுதிக்கும் சம்பந்தமே இல்ல. பேச்சு தகுதி வேற. அவர் திறம்பட பேசக்கூடியவர் என்பது வேற. போதக சமர்த்தன் என்பது வேற. அது வேற. சரிங்களா? ஆனா, இதை கடந்து அநேக தகுதிகள் இருக்குது. அந்த தகுதிகளை சபை கவனிக்கணும் என்று ரொம்ப தெளிவாக அங்க காமிக்கிறார். பாருங்க அடுத்த பகுதிகள் நான் வாசிக்கிறேன். ஆவிக்குரிய ரீதியில் இல்லாமல் ஆவிக்குரிய ரீதியில் இல்லாமல் சரளமாய் பேசும் ஆற்றல் உடையவர்களை முன் நிறுத்துவதினால் எப்படி கர்த்தருடைய காரணங்களுக்கு இடையூறு அளிக்கப்பட்டிருக்கிறது. சபை ஆவிக்குரிய விஷயத்தில் திணறடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனித்திருக்கிறோம். அப்போ ரசல் அவர்கள் எதை கவனிச்சிருக்கிறாரு? ஆவிக்குரிய ரீதியில் இல்லாமல் சரளமா ஒருத்தர் பேசுறார் என்று ஒருவரை முன்னிறுத்துறதுனால சபைக்கு என்ன ஆயிருக்காம்? இடையூறுகள் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது. ஆவிக்குரிய விஷயத்துல சபை திணற ஆரம்பிச்சிருக்கிறாங்களாம்.
என்ன ஆரம்பிச்சிருக்கிறாங்க? திணற ஆமா, ஆவிக்குரிய காரியங்களுக்கு, தேவைகளுக்கு, வளர்ச்சிக்கு சபை திணற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவைகளை நாங்க பார்த்திருக்கிறோம் அப்படின்றார். அப்போ ஒரு சபை ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகத்தான் இந்த தெய்வீக ஒழுங்குமுறையில ஊழியர்களை கொண்டே வரணுமோ. ஆனா அந்த ஆவிக்குரிய காரியங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திணறுதலே சபைக்குள்ள வருது அப்படின்னா, காரணம் என்ன? அதற்கும் சபையே அங்க காரணமாக அங்க மாறுறாங்க. ஆகவே இந்த மாதிரியான ஆபத்தான, பாதகமான விஷயங்களை என்ன பண்ணிறக்கூடாதுன்னா, சபை செய்து விடக்கூடாது என்பதை ரொம்ப தெளிவாக காமிக்கிறார். இன்னும் சொல்லும்போது, ஒருவேள சபையார் இதை ஏன் அதிகமாக செய்றாங்க? ஒரு பேச்சாற்றல் உடையவரை ஏன் விசேஷமா டக்குன்னு ஏன் தேர்ந்தெடுத்துடுறாங்க? அவர் சரளமா பேசக்கூடியவர். அப்படின்ற விஷயத்துல உடனடியா அவர ஏன் தேர்ந்தெடுத்துடுறாங்க? அப்படின்னா, இதுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு. இதற்கு சபையின் பெருமைதான் காரணம் அப்படின்றார். என்ன சொல்றாரு? ஆமா, சபையின் பெருமைதான் காரணம். சில சமயத்துல மிகப்பெரிய நல்ல தாளந்து நிறைந்த ஒரு பேச்சாளரை உடையவங்களா, ஒரு மூப்பராக உடையவராக இருக்கிறோம் என்று சபை பெருமை கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றார். இன்னும் சில சபை என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அங்கெல்லாம் நல்ல நல்ல ஸ்பீக்கர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பொறாமைப்பட தேவையில்ல. ஆதங்கப்பட தேவையில்ல. சரிங்களா? அதே சமயத்துல ஒரு சபையில நல்லா பேசக்கூடியவர் இருக்கிறார் அப்படின்னா, அவர் தகுதியானவராக இருந்துட்டா ஓகே. ஆனா தகுதியே இல்ல. ஆனா திறமையான ஒரு மூப்பரை நாங்க பேச்சாற்றலின் அடிப்படையில வச்சிருக்கிறோம் அப்படின்னா, நிச்சயமா அந்த சபையே எதுல இருக்குன்னு அர்த்தம். அந்த சபையே பெருமையில் இருக்கு என்று அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் சில பொதுவான மாநாடுகள்ல கவனிக்க முடியும். ஒவ்வொரு சபையும் அவங்கவங்க சபை சார்ந்த மூப்பர்கள் பேசும்போது, சரிங்களா? அதுல ஞானமான, வளர்ச்சிக்குரிய, தேவையான பார்வை உடையவங்களுடைய விஷயங்கள் வேற. ஆனா, பேச்சாற்றலை மட்டும் வைத்து ஒருவர் தேர்ந்தெடுத்திருந்தா, நிச்சயமா அந்த சபை என்னதான் பண்ணுவாங்க? ஒரு பெருமையில தான் அவங்களுடைய காரியங்கள் கூட இருக்கும். அவங்களுடைய பார்வைகள் கூட அப்படித்தான் அங்க இருக்கும். அந்த ஆபத்து ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சகோதரர் இதையும் அங்க சொல்லக்கூடியவராக அங்க இருக்கிறார். பாருங்க இதனுடைய விஷயம் நான் வாசிக்கிறேன். இம்மாதிரியான சந்தர்ப்பங்களுக்கு சபையாரின் சார்பிலான பெருமை மற்றும் மாம்சத்தில் பகட்டாய் காண்பித்துக் கொள்வதற்கான விருப்பம் தான் காரணம். என்ன சொல்றாரு? மாம்சத்துல பகட்டா காமிச்சுக்கிறதுக்கும், பெருமைக்கான விஷயம் தான் காரணம் என்று அங்க சகோதரர் சொல்றாரு. இல்ல ஒருவேளை நாங்க அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, அடுத்து என்ன கேள்வி கேட்கிறார்ன்னா, ஒருவேளை இல்லை என்றால், பின்னர் ஏன் இத்தகைய நபர்களை தேர்ந்தெடுத்தார்கள்? அப்படின்னு கேட்கிறார். புரியுதுங்களா? நீங்க அப்படி இல்ல, எங்கள்ட்ட பெருமை இல்ல, பகட்டு இல்ல என்று சொன்னீங்கன்னா, ஏன் தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்கிறார். யாரை? வெறும் பேச்சாற்றல் உடையவர்களை மட்டும் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தை பத்தி அங்க பேசிக்கிட்டு இருக்கிறார். பாருங்க. ஒருவேளை அவர்கள் தவறு செய்திருந்தார்களானால், அவர்கள் ஏன் அமைதியாயும், உறுதியாயும் அதை உடனே சரிப்படுத்திடவில்லை? இந்த கேள்வியும் அவர் வைக்கிறார். ஆகவே அருமையான சகோதர, சகோதரிகளே, நாம் இவைகளை எல்லாம் கவனிக்கும்போது, அங்க சகோதரர் என்ன பேசிக்கிட்டு வர்றார்? பெரும்பான்மையான இடங்கள்ல அநேக சபைக்கு மத்தியில அநேகருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, ஒரு மூப்பர்னா அவர் பேசக்கூடியவராக இருக்கணும் என்கின்ற எண்ணம் மட்டும் வைக்கிறாங்க. ஆனா அவர் போதக சமர்த்தனா இருக்கணும், ஆவியில வளர்ந்தவராக அவர் இருக்கணும். அதே சமயத்துல அவரு தேவனுக்கு பிரியமான அந்த வசனங்களின் தகுதி உடையவராக இருக்கணும், அர்ப்பணிப்பு உடையவராக இருக்கணும் என்ற அற்புதமான விஷயங்களை எல்லாம் சபை என்ன பண்றாங்கன்னா, கவனிக்க தவறக்கூடியவர்களாக அங்க இருக்கிறாங்க என்று நம்ம பார்க்கிறோம். சரி பிரதர் அப்படின்னா ஒரு மூப்பர் அவர் உண்மையிலேயே அவர் பேசுவதற்கான ஒரு ஆற்றலே இல்லாமல் இருந்தா போதுமா அப்படின்னா, அப்படி இல்ல. அப்படின்னு நம்ம சொல்ல வரல. அதற்கும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஏற்பாடுகள்ல நாம் எதை கவனிக்கணும் அப்படின்னா, உண்மையிலேயே ஒருவர் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, அந்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் தான் ரொம்ப முக்கியம். அதுல விசேஷமா ஒரு மூப்பர் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவராக அவர் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவருக்கு ஞானத்தை, அறிவை முதன்மைப்படுத்தி அவருக்கு ஊழியம் குடுக்க வேணாம். மாறாக அவருக்குள் இருக்கக்கூடிய ஆவியின் ஜெனிப்பித்தலையும், அவருடைய ஆவியின் அளவை முன்னிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அந்த வாய்ப்பை நம்ம குடுக்கணும் அப்படின்றார். ஏன் அப்படின்னா, தேவனுடைய ஏற்பாட்டுல தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அப்படின்னா, ஞானம் உடையவர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறது இல்ல. அவர் என்ன பண்றது இல்ல? ஞானம் உடையவங்கள தேர்ந்தெடுக்கிறது இல்ல. இந்த அழைப்பே யாருக்குன்னு சொல்ட்டார். இந்த அழைப்பே ஞானமற்றவர்கள் பாத்தீங்களா? பைத்தியக்காரன்னு சொல்லிட்டாரு. ஆனா, நம்மல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நமக்கு மத்தியில ஞானவான்கள்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தேவன் மொத்தமா சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஆமா. ஞானிகளுக்கு மத்தியில
ஆமா, பைத்தியமும் பேதைகளுமாக இருக்கக்கூடிய நம்மளை தெரிந்து கொண்டார் என்று அவர் பேசுறார். இத்தனைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு ஞானி. அவர் சொல்லும்போது தன்னையும் எப்படித்தான் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறார். சோ அது மாதிரி தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்ப அந்த ஒரு வகையில பாருங்க அருமையானவர்களே. அப்போ தேவனுடைய தகுதியும், வசனங்களின் தகுதியும், ஆவியின் வளர்ச்சியும் உடைய ஒருவரை ஏற்படுத்தும்போது, மிச்சம் எல்லாம் தேவன் பார்த்துக்குவார். என்ன பண்ணிக்குவாராம்? தேவன் பார்த்துக்குவார். ஏன்னா தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். அந்த விஷயத்தை பத்தி பேசுறாரு பாருங்க. ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். இது வசனம் 1 கொரிந்தியர் 2:14 சொல்றார். இந்த இடத்துல ஏன் ஜென்ம சுபாவமான மனுஷனையும் அதே சமயத்துல ஆவிக்குரிய ஒரு காரியத்தையும் ஏன் கொண்டு வர்றார் அப்படின்னா, நிறைய சமயத்துல ஞானம் என்பது ஜென்ம சுபாவத்துக்கான ஏற்பாட்டுல போயிரும். ஆனா ஆவியின் நிலை என்பது அது தெய்வீக ஏற்பாட்டுக்குள்ள அது கடந்து வரக்கூடியதாக அங்க இருக்கும். பாருங்க இங்க அடுத்து சொல்லும்போது, பரிசுத்த ஆவியினால் நாம் ஜெனிப்பிக்கப்பட்ட பிற்பாடு கூட ஆவிக்குரியவைகளை புரிந்து கொள்வதற்கான நமது ஆற்றலானது நம்மை ஞானவான்கள் ஆக்கிடுவதற்கு ஏதுவான வேத வாக்கியங்களின் மீதான நம்முடைய ஆராய்ச்சியின் மீது மாத்திரம் சார்ந்ததாய் இராமல் நாம் பெற்றிருக்கும் பரிசுத்த ஆவியினுடைய அளவை சார்ந்ததாயும் இருக்கின்றது. அப்படின்னா ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் ஆவிக்குரியவைகளை புரிந்து கொள்வதற்கு அவருக்கு ஞானம் மட்டும் என்ன இருந்தா போதாது. அவர் எவ்வளவாக ஆவியை பெற்றிருக்கிறாரோ, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாரோ, அதளவுக்குத்தான் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியுமே தவிர, ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டும், ஆனா தேவ ஆவியினுடைய அனுக்கிரகம் குறைவா இருக்குது. ஆனா அவருக்கு அறிவு நிறைய இருக்கு. அப்ப அந்த அறிவை வைத்து அவர் என்ன ஆயிருவார்? அவர் நிறைய காரியங்களை அறிந்திருக்கிறார் என்று என்ன பண்ண முடியாதுன்னா, சொல்ல முடியாது என்கின்ற காரியத்தை இங்க காமிக்கிறார். பாருங்க அடுத்ததாக, நாம் பெற்றிருக்கும் பரிசுத்த ஆவியினுடைய அளவை சார்ந்ததாகவும் இருக்கின்றது என்று அனுபவங்களும் கூட நமக்கு நிரூபித்துள்ளது. ஆகவேதான் ஆவியில் நிறைந்திருங்கள் என்று அப்போஸ்தலர் புத்தி கூறுகிறார். அப்ப நாம் ஒவ்வொருவருமே எப்படி எதுல நிறைந்திருக்கணும்? ஆவி. தேவனுடைய ஆவியில. விசேஷமா ஒரு மூப்பர்கள், ஊழியர்கள் தேவ ஆவியில அதிகமா நிறைந்திருக்கணும். ஞானத்தில் நிறைந்திருங்க என்பது வேற. ஆனா ஆவியில் நிறைந்திருங்கள். அப்ப அதுல நம்ம என்ன பண்ண முடியும்? வேத வாக்கியங்களுடைய காரியங்களை, ஆவிக்குரியவைகளை நம்ம அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும் என்பதை காமிக்கிறார். பாருங்க, இது ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் தேவனுடைய ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ளுவார்கள் என்று குறிக்கின்றதா இருக்கின்றது. அப்படின்னா தேவனுடைய ஆழமான காரியங்களை யார் தான் புரிந்து கொள்ள முடியும்? ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். இந்த ஆவியினால் என்கின்ற வார்த்தையை தான் அவர் மென்ஷன் பண்றார். பாருங்க, மேலும் அவர்கள் பரிசுத்தத்தின் ஆவியினால், தேவ ஆவியினால், கிறிஸ்துவின் ஆவியினால், சத்தியத்தின் ஆவியினால் அதிகமாய் நிரம்புவதற்கேற்ப அவர்களது புரிந்து கொள்ளுதலும் காணப்படும் என்றும் குறிக்கின்றதா இருக்கின்றது. அப்போ ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் என்பது அது எவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு போகுது ஒருத்தரை. என்ன மாதிரியான ஆவியின் புரிதலுக்கு கொண்டு போகுது. அப்ப இந்த இடத்துல எதை கொண்டு வரல அவர்? மாம்சபூர்வமான அறிவையோ ஞானத்தையோ கொண்டு வரல. ஒருவர் எவ்வளவாக ஆவியினால் நிரம்பி காணப்படுகிறாரோ அவர் மிகப்பெரிய ஆவிக்குரிய ஆழங்களை கண்டடைவதற்கான வாய்ப்பில் அவர் கடந்து போக முடியும் என்பதை தான் இங்க அவர் காண்பிக்கக்கூடியவராக அங்க இருக்கிறார். பாருங்க, ஒவ்வொரு வேத மாணவனும் புது சிருஷ்டியாகிய புது சிருஷ்டியாகிய தான் மாம்சத்தின்படியாக நடந்து ஆவியின்படியாக நடவாமல் இருந்தால் அவனது மனமானது ஏறத்தாழ இருளடைந்து விடும் மற்றும் தேவனுடைய ஆழமான காரியங்கள் குறித்துள்ள அவனது புரிந்து கொள்ளுதலின் ஆற்றலானது குறைவ குறைவதோடு மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய வசனம் குறித்த அவனது நினைவாற்றலும் குறையும் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்துல தேவ ஆவி ஒருவர் அதிகமாக உடையவராக இருக்கும்போதுதான் அவர் எப்படிப்பட்டவராக காண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஒரு புது சிருஷ்டியாக அவர் வெளிச்சத்தை நோக்கி அவர் போக முடியும். ஆனா ஒருவர் மாம்சத்தின்படியான காரியங்களில் காணப்பட்டு இந்த மாதிரியான ஊழியங்களுக்குள் உள்ள வரும்போது நிச்சயமாக அவருடைய பார்வைகள் இருளடைந்த நிலைமையில்தான் அங்க இருக்கும். அதே சமயத்துல ரொம்ப அழகா அவர் சொல்றாரு, வசனத்தினுடைய தன்மைகள் அவருக்கு தெரியாது, அதை குறைத்துத்தான் பார்க்க முடியும்.
என்கின்ற இந்த காரியங்கள் எல்லாம் அவர் காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். முடிவா என்ன சொல்றாருன்னா, பாருங்க, கல்வி அறிவு உடையவர்களும் தாளந்து உடையவர்களுமான அனைவரும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதலை அடைவதில்லை. என்ன சொல்றாங்க? அப்ப இந்த அழைப்புல நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. பெரிய பெரிய படிப்பு படிச்சிருப்பாங்க. நிறைய தாளந்தங்கள் உடையவங்க அவங்க இருப்பாங்க. ஆனாலும் அவர்கள் எல்லாரும் சரியாக தேவனுடைய காரியத்தை, கர்த்தருடைய வார்த்தையை சரியாக புரிந்திருக்கிறார்கள் என்று ம். சொல்ல முடியாது. அவர்கள் அந்த புரிந்து கொள்ளுதலை அடைவதில்லை என்று அவர் சொல்றார். பாருங்க. மாறாக சாந்தமுள்ள மற்றும் கற்பிக்கப்பட்ட கற்பிக்கப்படத்தக்கதான நிலையில் இருப்பவர்களுக்கே மற்றும் கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றும் அதன்படி ஜீவித்தும் அதன் ஆவியை உள்வாங்கியும் இருப்பவர்களுக்கே சரியான புரிந்து கொள்ளுதல் கடந்து வருகின்றது. அப்போ ஆவிக்குரிய காரியங்கள் யாருக்கு புரிந்து வரும்? யார் மிகச் சிறப்பாக புரிந்து வைத்திருப்பாங்க அப்படின்னா, இங்க ரொம்ப அழகா அவரு எழுதுறாரு அவரு. கர்த்தருடைய வார்த்தையை கற்றும். அப்போ ஒரு மூப்பர் கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கணும். நான் கற்றுத் தேர்ந்தவன், நான் கற்றுத்தான் குடுப்பேன் அப்படின்னு இல்ல. அவர் கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கணும். 2வது, கற்றுக்கொண்டதை தன்னுடைய ஜீவியத்துல என்ன பண்ணணும்? நடப்பிக்கணும். ஆமா. ஜீவியத்தில் அவர் பாருங்க, நடக்கக்கூடியவராக, தன்னுடைய வாழ்க்கையில் உடையவராக அவர் இருக்கணும். அடுத்ததாக என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தைகள் கற்றுக் கொடுக்கும் அதன்படி ஜீவித்தும் ஆவியை உள்வாங்கியும் இருப்பவர்களுக்கே சரியான புரிந்து கொள்ளுதல் கடந்து வருகிறது. அவ்வளவுதான். அப்ப தேவ ஆவியினுடைய ஆழமான காரியங்கள் யாருக்கு புரிந்து வரும்னா, இப்படியானவர்களுக்கு அங்க புரிந்து வரும். அதுதான் சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நானே வாசிக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல மனிதனுடைய பார்வையில இருக்கிற பிரகாரம் பலமோ, ஞானமோ, வல்லமையோ எதுவுமே அது செல்லாது. மாறாக தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். சோ இதைத்தான் அங்க ரொம்ப அழகாக காமிக்கிறார். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, பாருங்க, சகோதரர் அடுத்து சொல்லும்போது, எந்த ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியோ அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாகவோ, எவ்வளவு திறமையுடையவர்களாகவும் இருப்பினும், அது அவர்களை கர்த்தருடைய ஜனங்களுக்கு வழிநடத்துபவர்களாக்கிடுவதற்கு தகுதியாக்கிடாது. என்னது? எவ்வளவுதான் உயர்ந்தவர்களாக இருந்தாலும், கர்த்தருடைய ஜனங்களை வழிநடத்துவதற்கு இது என்ன இல்ல? இது தகுதி இல்ல. உயர்ந்த நிலை என்பது தகுதி இல்ல என்பதை அங்க காமிக்கிறார். அப்ப எதுதான் தகுதி? அப்ப முன்னமே நம்ம பார்த்த பிரகாரமாக பாருங்க, இதோடு கூட சகோதரருக்கு முக்கியமான அம்சங்கள் அனைத்தும் காணப்பட வேண்டும். என்ன இருக்கணும்? ம். ம். சகோதரர்களுக்கு முக்கியமான அம்சங்கள் காணப்பட வேண்டும். அவை முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையை குறித்த அறிவு. என்ன இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு. அப்ப அந்த அறிவு ஒருத்தருக்கு எப்படி வரும்னா, இப்ப நம்ம பார்த்தோம் முன்னாடி. அவர் எவ்வளவாக தேவ ஆவியின் வளர்ச்சி உடையவராக, தேவ ஆவியை பெற்றவராக இருக்கிறாரோ, அவர் ஆவிக்குரிய ஆழங்களை என்ன பண்ண முடியும்? அதிகமாக அறிந்து கொள்ள முடியும் என்கின்ற காரியத்தை முன்னதான் பார்த்தோம் நம்ம. அப்போ ஒரு மூப்பருக்கான தகுதியில ரொம்ப முக்கியமா, தேவ வார்த்தையின் அறிவு என்பது ரொம்ப முக்கியம். 2வதாக சத்தியத்தின் ஆவியை போதுமான அளவில் பெற்றிருத்தல் என்பது அவசியம். பாருங்க, அடுத்து கர்த்தருடைய ஸ்தானாதிபதி என எப்போதும் நம்பப்படுவதற்கு பாத்திரமாய் இருத்தல் ஆகும் என்று அவர் முடிக்கிறார். அப்போ அருமையானவர்களே, கர்த்தருடைய ஸ்தானாதிபதினா நம்ம எல்லாருமே கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகள் தான். விசேஷமா அதனுடைய முதன்மையான நிலையில இருக்கக்கூடியவங்க தான் யார்? மந்தையினுடைய மேய்ப்பர்கள், மூப்பர்கள். அப்படியானவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல ஒரு சபை எப்படியெல்லாம் காணப்படணும், எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, என்ன ஆவி உடையவங்களாக இருக்கணும் என்கின்ற விஷயங்களைத்தான் நம்ம ரொம்ப விசேஷமா பார்க்கிறோம். நம்ம மாம்சத்தின் அடிப்படையில ஒருவரை கொண்டு வருவதற்கோ, ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கோ எந்த செயல்பாடுகளும் இருந்திடக்கூடாது. மாறாக வசனத்தினுடைய தகுதிகளையும், அவங்களுடைய அர்ப்பணிப்பையும் மற்றும் அவங்களுடைய விசேஷமான தேவ ஆவியினுடைய வளர்ச்சி நிலைகளையும் கவனத்தில் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். வெறுமனே தாளந்துகளையும் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மாம்சபூர்வமான ஏற்பாடுகளையும் கவனித்து ஒருவரை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கொண்டு வந்துடக்கூடாது. அதே சமயத்துல சபையார் நாமோ குற்றம் பண்ணிடக்கூடாது, தவறிழைத்திடக்கூடாது, பாவம் செஞ்சிடக்கூடாது, பழிச்சொல்லுக்கு ஆளாகி விடாதபடிக்கு என்ன பண்ணணும்? ஊழியர்களை சபை கொண்டு வரணும் என்று நாம் பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, சபை என்பது தேவனுடைய வீடாக இருக்கு. அந்த தேவனுடைய வீட்டுல ஊழியக்காரர்களை கொண்டு வரணும்னா அவர்கள் ஊழியக்காரர்களாக இருக்கணும். ஏன்னா அதிகாரி யார்தான்? அதிகாரி கர்த்தர் இயேசு மட்டும்தான்.
ஒருவேளை இவைகளை கவனிக்க தவறி ஒருவேளை யாரையாவது நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருக்க மாட்டாங்க. அவர்கள் இருமாப்படைந்து சபையை ஆளுகை பண்ணுவதற்கு ஏதுவாக அவர்கள் பெருமை உடையவர்களாகவும் மற்றும் பேராசை உடையவர்களாகவும் அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த விஷயத்துல சபை என்ன பண்ணிடுறாங்க? பெரிய தவறிழைத்து பாவம் செய்து அதனுடைய அனுபவத்துக்குள் போகக்கூடியவர்களாக மாறிடுவாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, நாம் எவ்வளவோ அருமையான தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு கிடைக்க பெற்றிருக்கும் போது நாம் அந்த வார்த்தையினுடைய அதிகமான காரியங்களை உள்வாங்கி அதன்படி செயல்படுவதற்கான முயற்சிகளை பிரயாசங்களை நம்ம எடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏனென்றால் நம் மீது மிகப்பெரிய பொறுப்புகள் அங்க இருக்குது. அந்த பொறுப்புகளை நம்ம அதிகமாக ஜெபத்தில் வைத்து உணர்ந்து நம்ம செயல்படுவதற்கான ஜனங்களாக காணப்படுவதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். தேவன் நம் யாவரையும் ஆசீர்வதித்து கிருபையாக நம் யாவரையும் ஆண்டு வழிநடத்துவாராக. ஆமென்.